அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறோம். அப்படி பிரச்சாரம் செய்கிற பொழுது பல வகையான விமர்சனங்கள், அவதூறுகள், பொய்கள் எல்லாமே எம்மை நோக்கி அள்ளி வீசப்படுகிறது. அப்படி விமர்சனங்கள், அவதூறுகள் சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவைகளை எல்லாம் சிறந்த முறையில் நாம் களமாடி வருகிறோம் என்பதையும் தாங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிடிஜே என்ற அமைப்பை சார்ந்த சகோதரர் அஜ்மீர் அமீனி அவர்கள் சகட்டுமேனிக்கு தௌஹீத் ஜமாத் மீது அநியாயமாக அவதூறு ஒன்றை அள்ளி வீசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் ஏதாவது நியாயம் இருக்குதா, அவர் உண்மையிலேயே உண்மையைத்தான் சொன்னாரா என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவை நாம் போடுகிறோம். ஏனென்று கேட்டால், சின்ன பாம்பாக இருந்தாலும் பெரிய கம்பால் அடிக்கணுமா இல்லையா? அதற்காக வேண்டி இவர் எப்படியெல்லாம் பச்சையாக புழுகி இருக்கிறாரு, இவர் சொன்னால் மக்கள் கேட்பாங்கங்கிறதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் சொல்லலாமா? இதையெல்லாம் அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களே புரியணும் என்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு கருத்தை நாம் சொல்லுகிறோம். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதாவது அண்மையில் மேலப்பாளையத்தில் சகோதரர் முஸ்தபா மஸ்லஹி அவர்களால் ஒரு பகிரங்க சவால் விடுக்கப்பட்டது. அந்த சவாலுக்கு எந்த ஒரு முறையான பதிலும் அளிக்கப்படவில்லை. டிஎன்டிஜே எந்த ஒரு முறையான பதிலையும் அளிக்கவில்லை என்று இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த பகிரங்க சவாலில் டிஎன்டிஜே மாநில தலைவராக கூடிய ஷம்சுல்லுஹா அவர்களை சுபஹான மௌலிது சிறுக்கானது என்று நிரூபிக்க திராணி இருந்தால் இதே பாளையத்தில் மேடை போடு, செலவெல்லாம் நீ ஏற்றுக்க, அப்படி நீ ஏற்றுக்கிட்டு முன் வந்தால் அதை நான் அதில் சிறுக்கு இல்லைன்னு நிரூபிக்க நான் தயார் அப்படின்னு பகிரங்க சவால் விட்டிருந்தார். இதுவரைக்கும் அந்த பகிரங்க சவாலை ஏற்றுக்கொண்டு விவாதிக்க தயார் என்று எந்த ஒரு முறையான பதிலும் கொடுக்கப்படலை. இவரை பற்றி என்னத்தை சொல்கிறீங்க? இவரை பேச்சை பார்த்தாலே சிரிப்பு வருது. ஏனென்று கேட்டால், கோமாவில் இருந்த ஆள் மாதிரி, இப்போதான் தூங்கி எழுமுன ஆள் மாதிரி பச்சையாக புலி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் திட்ட தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஏன் தெரியுமா சொல்கிறோம்? இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை திறந்தாலே போதும், முஸ்தபா மஸ்லஹியினுடைய விவாத அழைப்பிற்கு எவ்வளவு அழகான முறையில், நேர்த்தியான முறையில் பதில் சொன்னாங்க. அதே மேலப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் சார்பாக ஹமீதுர் ரஹ்மான் எம்ஏசி அவர்கள் ஒரு பேசுகிறார். அவர் என்ன பேசினாரு? உனக்கு ஷம்சுல்லுஹா தேவையில்லை, ஷம்சுல்லுஹாவுடைய மாணவனுடைய மாணவன் நான் உனக்கு போதும், அந்த விவாதத்தை சந்திக்கிறதுக்கு தயார் என்று ஹமீதுர் ரஹ்மான் பேசினாரா இல்லையா? உன் செலவுல ஒரு விவாதத்தை ரெடி பண்ணு. இந்த மேலப்பாளையத்தில் ஷம்சுல்லுஹா இருக்கிறல்ல, அவர் தானே மாநில தலைவர், வர சொல்ல பார்க்க தைரியமான ஆம்பளை இருந்தா வரட்ட பார்க்குமே. இங்கதான் நிக்கிறேன், இந்த மேலப்பாளையம் தான். இந்த மேலப்பாளையத்தில் போட்டுருமா? சுபஹான மௌலிதுல ஏதாவது ஒரு அடியில நீ சிறுக்க காட்டுற பார்க்கும், காட்டுங்கடா. விவாத பூச்சாண்டி விடக்கூடியவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி, இந்த சுபஹான மௌலூது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதவில்லை. நபிகளாருடைய காலகட்டத்தில் இந்த சுபஹான மௌலூது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுபஹான மௌலிதிற்கு அங்கீகாரம் வழங்கவில்லை. இந்த சுபஹான மௌலிதிலே இணை வைப்பான பல வசனங்கள், வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது என்பதனையும், இந்த சுபஹான மௌலூது என்பது குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான வழிகேடு என்பதனையும், இந்த சுபஹான மௌலிது தீயிலிட்டு கொளுத்தப்பட வேண்டிய ஒரு குப்பை என்பதனையும் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். வா, இதோ இந்த மேலப்பாளையத்தில் வச்சுக்கலாமா? துணிவு இருக்குதா? தைரியம் இருக்குதா? கேட்டு இல்லப்பா, ஓடி ஒளியல, இங்கதான் இருக்கிறோம். வா, வெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா, உன்னுடைய விவாத பூச்சாண்டியை எதிர்கொள்ள நான் தயார்.
உனக்கு சம்சுல்லா ரஹ்மானி தேவையில்லை, அவருடைய மாணவருடைய மாணவர் நான் போதும். பாவா பாவா நீங்க அதுக்கு ஒருத்தி இல்ல, நீங்க ஒருத்தி இல்ல பாவா, நான் போதும், வாங்க பாத்துக்கலாம். இந்த விவாத அலைவுகளை இவர்களுக்கு பகிரங்கமாக விடுத்து நிறைவு செய்கிறேன். அப்ப இதையெல்லாம் நீங்க இருட்டடிப்பு செஞ்சு டிஎன்டிஜே என்னமோ இந்த மாதிரி இந்த விவாத அழைப்பை கண்டுகொள்ளவில்லை, சரியான முறைக்கு பதில் சொல்லலேன்னு நீங்க பச்சையா புழுகிறீங்களே. அல்லாவுக்கு கொஞ்சம் கூட பயப்படவானா? அல்லாஹ் இருக்கிறானுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? நீங்க தானே பெருசா பேசுவீங்க. அப்ப இந்த மாதிரி பச்சையாக பொய் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி முஸ்தபா விவாதத்துக்கு கூப்பிட்ட உடனே மண்டபத்தை பிடிச்சி வாப்பா வா பேசி இப்படித்தான் நம்ம செஞ்சோமா? கடந்த காலத்தில் நீங்கள் எஸ்எல்டிஜேயில் இருக்கிற பொழுது, பிஜே டிஎன்டிஜேயில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி எதிரிகளால் இந்த மாதிரி விவாத அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை எப்படி நாம் ஃபேஸ் பண்ணோம்? எடுத்தடுப்புலே வா மண்டபத்துக்கு வா பேசுவோம் இப்படி சொன்னோமா? அதை விவாதம் என்று வந்தால் அதற்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கூட நாங்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடிதம் போடிங்கம்பீங்க, அதே போல் ஒப்பந்தம் போடணும்னு சொல்லுவீங்க. இப்படி சில வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி விவாதம் செஞ்சால் தான் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் முஸ்தபா மஸ்லஹி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு விவாத அழைப்பை முன்னெடுக்கிறாரு. அப்போ நாங்கள் அதே ரூட்டில் அவன்ட ரூட்லேயே வைத்து நாங்கள் பதில் கொடுக்குறோம். அப்போ இன்னொரு கேள்வி வரலாம், கூப்பிட்ட ஆளைத்தான் கொடுக்குறோம் ஏதாவது ரூல் இருக்குதா? முஸ்தபா சம்சுலுகாவை கூப்பிடுறாரு, சம்சுல்லுகாவை கட்டாயம் ஜமாத்து விவாதத்துக்கு அனுப்பணும் ஏதாவது ரூல் இருக்குதான்னு கேட்டால் ரூல் இல்லை. ஏன் ரூல் இல்லை? நீங்கள் எஸ்எல்டிஜியில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் முஜாஹித் மௌலவி என்ன சொன்னார்? பிஜே தனித்து வரக்கூடிய விவாதத்தை சந்திப்பதற்கு நான் தயார் என்று சொன்னாரா இல்லையா? அப்போ டிஎன்டிஜே சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, பிஜே இருக்கிற டிஎன்டிஜேல என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பிஜே அனுப்புறதா இல்லையா என்பதை பற்றி முடிவு செய்வதற்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்குது. நாங்கள் கட்டாயம் அனுப்புவோம் அல்லது அனுப்ப மாட்டோம், அதையெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நாங்கள் விரும்புனா அனுப்புவோம், இல்லாட்டி அனுப்ப மாட்டோம் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா? பார்த்தீங்களா, பிஜே பயப்படுகிறார், டிஎன்டிஜே தவறான முடிவு செய்கிறது என்று அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாமா இல்லையா? அப்போ நீங்கள் வாய முடி மௌனியாக இருந்தீங்க. அதே போல் நீங்கள் அதாவது சில்மி மௌலவி சிடிஜேயில் இருக்கிற நேரத்தில் முர்ஷித் அப்பாசி விவாதத்துக்கு கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? சில்மி மௌலவியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாகரிகமான நல்ல அதபு தெரிஞ்ச ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அவர் ஒரு ஆலிமா கூட வேற இருக்கிறாரு. அவரோட பேசுறதுக்கு நான் தயார் என்று சொன்ன நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்போ இதையெல்லாம் என்னமோ எங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரி, இவர் மட்டும்தான் சமூக போராளி, இவருக்கு மட்டும்தான் விவாதம் செய்ய தெரியும் என்ற மாதிரி மக்கள் மன்றத்தில் ஒரு பூச்சாண்டி காட்டுறீங்களே. அப்போ இதையெல்லாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்தபாவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு விவரம் உள்ளவருங்கிறது குர்ஆனில் எழுத்து பிழைகளா என்கிற விவாதத்திலே அத்தனை மக்களும் புரிந்து கொண்டார்கள். விவாதத்தை கொஞ்சம் கூட தகுதியற்ற மனுஷன் இருந்தாலும் இவரை விட்டுவிடக்கூடாது, இப்படியோ பூச்சாண்டி காட்டிக்கொண்டு திரிவான் என்பதை உணர்ந்து கொண்டு டிஎன்டிஜே இவ்வளவு தெளிவாக பதில் சொன்னார்கள். அப்படியா, நாங்கள் சாப்பாடை கூட ஃப்ரீயா தரோம், பிரச்சனை இல்லைப்பா, குறைந்த செலவில் கூட விவாதத்தை நடத்தி முடிக்கலாம், நான் தயார் என்று தெல்ல தெளிவாக சொல்லியும் கூட தெரியாம தான் கேட்கிறோம். வேணா ஒண்ணு செய்வோம், இல்ல பாவா நீங்க பார்த்து ஊருக்கு ஊரு நோட்டீஸ் கொடுத்து மெகாபோன் பிரச்சாரம் செய்து ஒரு சின்ன பையன் கூட இதெல்லாம் வெளியேடு, இது இணை வைப்பான காரியம் என்று சொல்லி புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணி எங்க பொழப்ப கெடுத்துட்டீங்க. பெரிய வசூல் ஆகிறது இல்ல, கலெக்ஷன் குறைஞ்சி போச்சு, அதனால விவாதத்துக்குலாம் எங்களால முடியாது என்று நீங்க சொன்னீங்கன்னா வேணும்னா ஒண்ணு செய்வோம். மனிதாபிமான அடிப்படையில வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு போடுறோம். ஆனா உன்னுடைய அசத்திய கொள்கையை நீ சரி என்று நிறுவுவதற்கு, உன்னுடைய அசத்திய கொள்கையை நீ பிரச்சாரம் செய்வதற்கு உனக்கு நாங்கள் மேடை அமைத்து தர முடியாது. உண்மையிலேயே நீ உண்மையானவனாக இருந்தால், உன்னுடைய கொள்கையில் நீ உறுதியானவனாக இருந்தால், இந்த உன்னுடைய அசத்தியத்தை யார் உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்கள்ட்ட போய் வசூல் பண்ணுங்க, வசூல் வாங்க. பெரிய அளவுல 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணித்தான் விவாதம் நடத்தணும் அவசியமே இல்லை. இந்த அருக்கு மாநகராட்சி மண்டபம் ஒரு 20 பேரை கூட்டுவோம்,
லைவ் பண்ணுவோம், அங்க விவாதம் பண்ணிக்குவோம். எதுக்கு லட்சம்? சில ஆயிரத்துல முடிச்சிட்டு போயிருவோம். தயாரா? நீங்க என்னமோ சீன்ல நாங்களும் இருக்கோம்ல, நாங்களும் விவாதம் செய்வோமா இல்லையா என்பதை மக்கள் இந்த மாதிரி படம் காட்டுறதுக்காக வேண்டி நீங்க ஒரு விவாத பூச்சாண்டி காட்டி இருக்கிறீங்க. அது மட்டும்தான் உண்மை. அப்ப இந்த மாதிரி அவதூறு ஒன்றை சொல்லுகிற பொழுது நாங்க உங்களை சும்மா விட போறது கிடையாது. எந்த விமர்சனத்தை முன்வைத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பழிச்சொற்களை நீங்கள் சொன்னாலும் சரி, அவைகளை எல்லாம் சிறந்த முறையில் களமாடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சகட்டு மேனிக்கு போய் சொல்லிட்டு போறீங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய NTF என்ற அமைப்பை சார்ந்த பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் TNTJ இதற்கு பதில் கொடுக்கணும், சிறந்த முறையில் போய்த்து விவாதம் செய்யணும், இல்லாட்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பிஜே சொன்னாராம். பிஜே சொல்லத்தான் செஞ்சாரு. பிஜே கூட விளங்கலையே. TNTJ விவாத அழைப்பு கொடுத்தது சரிதான், அந்த ரூட்ல கொடுத்தது தான் கரெக்ட் என்று பிஜே ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. அவருடைய மௌனமே இதற்கு ஆதாரம். என்ன தெரியுமா? கடந்த சனிக்கிழமை விவாத அழைப்பு கொடுக்கப்படுது. விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டது பிழை, அது தவறு, இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது என்று இருந்தால் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மங்கி பாத்துல பேசியிருப்பாரு. பேசலையேராப்பா. அவர் பேசாததே எதற்கு ஆதாரம் தெரியுமா? TNTJ செஞ்சது கரெக்டு, அவங்க இப்படி விவாத அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, அவரே கரெக்ட் என்று நினைக்கிற நேரத்தில் நீங்க மட்டும் பூச்சாண்டி காட்டுறீங்க. நீங்க மட்டும் இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும்தான் ஏலும், எங்களை விட்டு ஆளே இல்லை. எதற்கு இந்த படமெல்லாம்? எதற்கு? நீங்க படம் காட்டிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. TNTJ மீது நீங்கள் அநியாயமாக அவதூறை சொன்னது மிகப்பெரிய ஒரு தவறு அது. அப்ப இந்த மாதிரி நீங்க படம் காட்டுறீங்க. சரி, பிஜே தான் எல்லாரும் விவாத அழைப்புக்கும் சிறந்த முறையில் பதில் கொடுத்திருக்கிறாரா? அவர் சரியாத்தான் களமாடி இருக்கிறாரான்னு கேட்டா, குருவாடி சாகுல் இன்றைக்கும் விவாதத்துக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதே போல காமில் என்கிற சகோதரர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதே போல வேலூர் இப்ராஹிம் TNTJல இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனுஷன் இன்னும் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க நீங்க பதில் கொடுத்தீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் படம் மாற்ற வேலையை நிப்பாட்டிடணும். அதே போல இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரி முஸ்தபா மஸ்லஹிக்கு எங்களுக்கு சல்லி எல்லாம் இல்லை, பெரிய அளவு வசதி இல்லை, எங்களுக்கு டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு எடுத்தா நாங்கள் மௌலூது தப்பு தான், ஒவ்வொரு வரிகளையும் நாங்கள் வாசித்து இந்த மாதிரி மக்கள் மன்றத்தில் மௌலூதினுடைய சிறுக்கை நாங்கள் மக்களுக்கு நிலைநாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். மௌலூது மிகப்பெரிய வழிகேடு என்பதை மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்துவதற்கு ரெடியா இருக்கிறோம் என்று நீங்க பேசுறீங்க. சரி, இதுக்கு என்ன சொல்லுவாங்க என்று கேட்டா, அதாவது உள்நாட்டில் ஓணாம் பிடிக்க வக்கல்ல உகண்டாவுக்கு போயிட்டு உடுப்பு பிடிக்க போறாராம். உங்களுக்கு ராஜா உங்களை அவன் தான் கணக்கெடுக்கலையேவாப்பா. உங்களை சரி அல்லது இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சக அமைப்புகளை சரி அவன் கணக்கெடுத்து உங்களை சீன்ல இழுத்தானா? நீ இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி அங்க உள்ள ஒரு மனுஷன் என்ன கூப்பிடு என்ன கூப்பிடு என்ற மாதிரி அவர் கத்துறாரு. இங்க நீங்க கத்துறீங்க. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, சின்ன புள்ள இருக்குதா இல்லையா, அந்த புள்ள எனக்கு சாக்லேட் தாங்களே, எனக்கு பள்ளி முட்டாய் தாங்களேன்னு கத்துற மாதிரி என்னை வாத்துக்கு கூப்பிடுங்க, என்னை வாத்துக்கு கூப்பிடுங்க, நாங்களும் சீன்ல இருக்கிறோம். உங்களுக்கு இது வெக்கமா இல்லை? உங்களுக்கு இது உங்களைத்தான் அவன் கணக்கே எடுக்கலையே. அவன் என்ன பார்க்கறான்னு கேட்டா TNTJ அதே போல அதை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் டீசெண்டா இருக்கிறாங்க. இவங்களோட பேசினா சரி, தோத்து போனா கூட எங்களோட இமேஜ் பாதிக்காது. மற்ற ஆக்களோட பேசினா என்ன நிலைமை? பாலியல் விஷயத்துல ஜீரோவாக இருக்கக்கூடிய மக்களினுடைய பணத்தில் விளையாடக்கூடியவர்கள் விஷயத்துல வைத்து விவாதம் செஞ்சா அது அவனுக்கு டேமேஜ் என்று நினைக்கிறான் போல. அதுக்கு நமக்கு அல்லாஹ் ஆலம். அப்ப உங்களைத்தான் விவாதத்தை கூப்பிடலையே, உங்களை சீன்ல எடுக்கவே இல்லையே. அப்ப நீங்க ஏன் போயிட்டு சும்மா வம்புக்கு எண்ணெய் இல்லைங்களே, எண்ணெய் வாத்து கூப்பிடுங்களே. அப்ப இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையை நீங்க நிப்பாட்டணும். அதே போல சரி, நீங்க போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு இந்தியாவில் போயிட்டு நீங்க விவாதம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆஃபரை தர்றோம். என்ன தெரியுமா? உங்களை நோக்க 1000 விவாத அழைப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக பல விவாதத்தை விவாத அழைப்பை நாங்கள் விடுத்திருந்தோமா இல்லையா? ஒரு மிஸ்கோல் போதும், உங்களுடைய கைமைத்தனம், நீங்கள் ஜமாத்தை ஆரம்பித்தது வயிறு வளர்க்கத்தான், உங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் இந்த ஜமாத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் தெளிவாக நிரூபிக்கிறதுக்கு தயார் என்று ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நாம விவாத அழைப்பு தந்தோமா இல்லையா? அப்ப நீங்க அங்க போயிட்டு பூச்சாண்டி காட்டுறதை விட இங்க நீங்க இந்த மாதிரி விவாத அழைப்பை நீங்க எக்ஸப்ட் பண்ணலாமே.
அது கூட மக்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவர் என்னமோ விட்டா டிக்கெட் எடுத்து கொடுத்தா போகிற லெவலில் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு கேட்டால் நல்லா தெரியும். இது கொரோனா பீரியட்டா இல்லையா? ஏர்போர்ட்டெல்லாம் மூடி இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நடக்காத ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் வீரர்களாக நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ரெடியாக இருக்குது உங்களோட பேசுறதுக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சீங்க, எவ்வளோ பெரிய அவதூறை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஜமாத்தை எதுக்காக நீங்கள் உருவாக்குனீங்க, சரி உருவாக்குனதுல இருந்து எவ்வளவு உங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதையெல்லாம் பேசுறதுக்கு நாம் இன்றைக்கும் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சம்டைம் உங்களுக்கு ஹிஷாமோடையோட பேசுறது தான் உங்களுக்கு ப்ராப்ளமா, அல்லது மற்ற ஆளுங்கள் வரக்கூடாது, அவர்கள் வரக்கூடாது, வந்தால் எங்களுக்கு பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், என்னமோ பூச்சாண்டி காட்டுறதுக்கெல்லாம் இல்லை. உங்களோட தலைமை நிர்வாகிகளை கூட நீங்கள் கூட்டிகிட்டு என்னோட பேசுறதுக்கு நீங்கள் தயாராக சொல்லுங்க. உங்களுக்கு அதாவது நீங்கள் என்னோட பேசுறதுக்காக வேண்டி என் ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டால் 075606239. இதுதான் என் ஃபோன் நம்பர். நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் விவாதிக்கிறதாக இருந்தால் எங்களோட வாங்க. இது சம்பந்தமாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இதுவரைக்கும் உங்கள் மீது என்னென்ன விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை நாம் முன்வைத்தோமோ அவை அத்தனையும் மக்கள் மன்றத்தில் ஒரு மேடையிலிருந்து பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முடியுமென்றால் நீங்கள் வரலாம், கேஸ் ஒன்று இல்லை. அதே போல் நீங்கள் இந்தியாவுக்கு போய்த்து நீங்கள் விவாத அழைப்புலாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க உங்களை கணக்கும் எடுக்கல, உங்களுக்கு விவாத அழைப்பு தரவும் இல்லை. அவங்க கொடுத்தது டிஎன்டிஜே அதனை சிறந்த முறையில் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எதிர்கொள்ளவில்லை என்று நீங்கள் இந்த மாதிரி படம் காட்டி பூச்சாண்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மக்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.